தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். ஒன்னு வீட்டில் இருப்பேன் இல்லைன்னா ஆபீஸ்ல இருப்பேன், சிஎம் சார் அங்க வந்து பாருங்க அப்படின்னு விஜய் சொன்னார் இல்லையா. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சிஎம் வரல, சிபிஐ வந்திருக்கு இப்ப விஜய் கட்சி ஆபீஸ்க்கு. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்த ராம்குமார்ங்கிற கேரக்டர் இப்ப பிரதானமா பேசப்படுது கரூர் விவகாரத்தை ஒட்டி. அதை ஒட்டி நமக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான நிறைய தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கு. நமது நிருபர் அந்த தகவல்லாம் கொடுத்திருக்காரு. அதனுடைய பின்னணி உண்மையிலே திடுக்கிட வைக்கும் விதமாக தான் இருக்கு. விரிவா பேசிடலாம். அதே மாதிரி அதிமுகவிலையும் பிரச்சனைக்கு பஞ்சம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே செங்கோட்டையனும் தூக்கியாச்சு. இப்போ செல்லூர் ராஜு ஒரு விஷயத்த செய்தியாளர் சந்திப்புல போட்டு உடைச்சிருக்காரு. எனக்கும் மனசுல கஷ்டம் இருக்கதா செய்து அப்படின்னு இருக்காரு. அதனுடைய பின்னணி பாஜக பின்னாடி இயக்குதா அப்படிங்கிறது குறித்தெல்லாம் விரிவா பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. சிபிஐயோட விசாரணை இப்போ வந்து பனையூருக்கு வந்திருக்கு. பனையூர்ல வந்து பேரட்டோட விசாரணையா? கேஜ்டு பேரட்டோட விசாரணை நீதிமன்றம் சொன்ன வார்த்தை சுப்ரீம் கோர்ட் அதான் சொல்லியிருக்காங்க. தாவேக்காவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் நிர்மல் குமார், அப்புறம் புஷி ஆனந்த் ஏற்கனவே சம்மன் கொடுக்கப்பட்டதா செய்திகள் வருது. அதாவது கரூர்ல விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் நேற்றைய தினமே வந்து ஒரு நீண்ட விசாரணை என்பது பண்ணியிருக்காங்க போல. ஒரு 300க்கும் மேற்பட்டவங்கள்ட்ட சம்மன் கொடுத்துருக்காங்க. அந்த கரூர் வேலுசாமிபுரத்தை சுத்தி இருப்பாங்கல்ல, மளிகை கடையில் ஆரம்பிச்சு பெட்ரோல் பங்க் ஊழியர்கள், அங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாத்தையும் சம்மன் கொடுத்து விசாரணை பண்ணியிருக்காங்க. 306 பேர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கு 10 பேரோ 15 பேரோ வந்தாங்க போல, சம்மன் ஆஜராயிருக்காங்க போல. அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, விஜய் வந்து எந்த டைமுக்கு வந்தாரு, எப்போ வந்து கூட்டம் கூட்டுனுச்சு, இது உங்களுக்கு அடிப்படை வசதிகள்லாம் செய்து தரப்பட்டதா அப்படின்ற மாதிரி பல கோணங்கள்ல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. விசாரணை அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும்? விஜய் வந்தாரு, அங்க வந்து 40 பேர் செத்தாங்க, எங்களை ஏன்டா உள்ள இழுத்து போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இல்ல, அது சாட்சிகளா கருதுறாங்க போல. நீங்க பாத்துருப்பீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, எத்தனை மணிக்கு வந்ததா சொல்லி தெரிஞ்சிருக்கும்ல. அதனால வந்து அதன் அடிப்படையில மளிகை கடையில் ஆரம்பிச்சு பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் மானாவரே சம்மன் கொடுத்துட்டாங்க. இதுல வந்து தாவேக்காவை சேர்ந்த பலருக்கும் சம்மன் கொடுத்துருக்காங்க போல, ஆஜர் ஆகல அப்படின்ற பார்க்கப்பட்ட சமயத்துல தான் இன்னைக்கு சிபிஐ டீம் வந்து பனையூருக்கே வந்திருக்காங்க. அதுலயும் வந்து 1 மணி நேரம் தாவேக்கா அலுவலகத்தை வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த வண்டி எல்லாம் சொல்றாங்கல்ல, விஜய் கேரவன்ல சுத்தி சிசிடிவி கேமரா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதை விசாரிச்சாங்க. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து விசாரிச்சாங்கன்னு சொல்லி வெளிப்படையா தெரியல. பட் இருந்தாலும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பரப்புரை சமயத்துல யாரெல்லாம் விஜயோடு இருந்தாங்கன்ற விசாரணை என்பது போயிட்டு இருக்கு. அதுவும் மட்டும் இல்லாம பல தலைவர்களுக்கும் சம்மன் கொடுத்திருக்கிறதா இப்ப நிர்மல் குமாரே வந்து பேட்டி கொடுத்தாரு இன்னைக்கு. இதுல பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர்ங்கிற அடிப்படையில புஷி ஆனந்தும் நிர்மல் குமாருக்கும் ஆல்ரெடி சம்மன் கொடுத்திருக்காங்கன்னு ஒரு தகவல். ஆனா இவங்க ஆஜராகல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்போ வரைக்கும் இன்னைக்கு கொடுத்த பேட்டியில கூட நிர்மல் குமார் என்ன சொல்றாரு, சிபிஐ எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலையே, சம்மன்ல வரலையே, வந்தா போய் ஆஜராகுமே அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கடந்து போயிருக்காரு. அதை அதற்கப்புறம் சிபிஐ உள்ள வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து விசாரணையே பண்ணலங்க, அதெல்லாம் எதுவும் பண்ணல, சம்மன் கொடுக்க தான் வந்தாங்க. அது மாதிரி இந்த வண்டியில இருக்கக்கூடிய சிசிடிவி, அப்புறம் இன்னும் சில ஆவணங்கள்லாம் கேட்டாங்க. அதை நாங்க ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தின் சார்பில் அமைக்கப்பட்ட எஸ்ஐடியில் நாங்கள் கொடுத்துருக்கோம். பழைய எஸ்ஐடியில் நாங்கள் அதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டோம். அது மாதிரி இவங்க வந்து ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கேட்கறாங்க, அதையும் நாங்க கொடுக்க போறோம். அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, அந்த டைம்ல போய் நாங்க கொடுப்போம் அப்படின்னு விளக்கம் அளிக்கிறாரு. ஆனாலும் இதுல வந்து இப்ப வாகனத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் மெயினான ஒரு சாட்சியா இருக்குதான் சொல்லப்பட்டுச்சு. ஸோ அந்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விசாரணை போணுச்சு அப்படின்னா அது விஜய்க்கு தான் சிக்கலாக மாறும் அப்படிங்கிற கருத்து. ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு சதி திட்டம்லாம் நடந்திருக்குலாம் சொன்னாங்க. அது என்ன கான்ஸ்பிரசி நடந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷனில் வச்சிருந்த ஒரு 50-60 வீடியோவில் தெரியாத ஒரு சிசிடிவியில் தெரிஞ்சிட போது ஒருவேளை அதுல எது இருக்கலாம்ங்கிற கோணத்தில் அதை பார்த்துருக்காங்க. அப்புறம் வாகனங்களையும் ஆய்வு பண்ணதான் சொல்லப்படுது. அப்புறம் அங்கே இருக்கக்கூடியவங்களை வந்து விசாரணைக்கு ஆஜராகணுங்கிற மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு நார்மலான ஒரு நடைமுறை தான் அதுனாலும். அப்ப கரூர்ல 2 நாளா இப்ப பெரிய அளவுல விசாரணை போயிட்டு இருக்கு. 15 மணி நேரம் தாண்டி பலரும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா கரூர்ல அந்த ராம்குமார்ங்கிற நபர் யாரு அப்படிங்கிற கேள்விதான் சிபிஐ முன் வச்சு விசாரணை பண்ணிட்டே இருக்காங்க. எதுக்கா இவரை வந்து சிபிஐ குறிப்பிட்டு தேடுறாங்க அப்படின்ற கேள்வி வந்து தமிழகம் முழுக்கவே எழுந்திருக்கு. ராம்குமார் உண்மையிலே கரூர்ல இருந்தாரா இல்ல இப்ப இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் என்னன்னா ஆதவர்ஜனா நிறுவனம் இருக்கு இல்லையா, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ், அந்த நிறுவனத்துல வந்து ராம்குமார் வேலை செய்யறதாவும் ஆதவர்ஜனாவோட தீவிர ஆதரவாளர் தான் ராம்குமார். நிறுவனத்துல வேலை செஞ்சா
அவரோட ஊழியரா தானே இருப்பாரு, அப்படி ஆதரவாளரா இருப்பாரு. அவர் என்ன வேலை செஞ்சுட்டு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சப்போர்ட்டரா மாறி இருக்கலாம். அந்த ஒரு கோணத்துல தான் பாக்குறாங்க போல் இருக்கு. அதனாலதான் சிபிஐ அதிகாரிகள் அவரோட அந்த விலாசத்தை தேடி வந்திருக்காங்க. அந்த டைம்ல ராம்குமார் அந்த வீட்டுல இல்ல. அதனால வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையா ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரோட பெற்றோர்கிட்ட கொடுத்ததாகவும் இல்ல அவர் சென்னை வந்துட்டாரு, அதனால சென்னை நோக்கி சிபிஐ அதிகாரிகள் வரதாகவும் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இதுல தொடர்பாக நமது நிருபர் திரு துரை மகேஷ் அவர்கிட்ட இதை பத்தி கேட்டோம். உண்மையிலே யார் இந்த ராம்குமார், எதற்காக இவ்வளவு தேடுறாங்க, அவரை பத்தின போதிய தகவல்கள் எங்கேயும் கிடைக்கலன்னு கேட்டப்ப அவர் தனது சோர்ஸ் மூலமா சில விஷயங்கள் கவர் பண்ணி நமக்கு கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னா, அது கிட்டத்தட்ட நக்கீரன் எக்ஸ்க்ளூசிவ், இது நமக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காரு, நமக்கு மட்டும்தான் கிடைத்த தகவல். அவர் சொல்றதுபடி என்ன அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட ராம்குமார்ங்கிற நபர் இருக்கார் இல்லையா, அவர் தான் அந்த விஜய் ஃபங்க்ஷன் கரூர்ல நடக்குது இல்லையா, அதெல்லாம் கவரப் பண்ற ஒரு நபர். ஏன்னா வாய்ஸ் ஆஃப் காமன் சார்பாக அவர் அங்க இருக்காரு, அந்த நிகழ்ச்சியை நடத்துறது ஆதவர்ஜனாங்கிறது அடிப்படையில் அவரது ஆதரவாளர், அவரது அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய நபர்ங்கிற முறையில் இவர் தான் அந்த கேமரா போன்ற அனைத்து வேலைகளையும் இவர் தான் கைவசம் வச்சிருக்காரு. இப்போ இதுல என்ன சிக்கல், இவரை ஏன் தேடுறாங்க அப்படின்னா, இவர் இதற்கு முன்னாடி எஸ்ஐடி இருந்துச்சு இல்லையா, தமிழ்நாடு போலீஸார் இருந்த எஸ்ஐடி டீம், அந்த எஸ்ஐடி டீம் விசாரிக்கிறப்ப இவர் தான் அதுக்கான பொறுப்பாளர்னு தெரிஞ்சு இவர்கிட்ட இந்த வீடியோ எல்லாம் கேட்கறாங்க. அந்த சிசிடிவி வேனை சுத்தி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்க, அப்புறம் அங்க எடுத்தக்கூடிய முக்கியமான காட்சிகள் எல்லாம் கொடுங்க அப்படின்னப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு, ரொம்ப டெக்னிக்கலா வேனுக்கு பின்னாடி தாவேக்காவினர் போட்டோ எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த போட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்து அதுலயும் பாதி மட்டும் தான் கொடுத்திருக்காரு. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த ஹார்ட் டிஸ்க் அதெல்லாம் எங்கன்னு கேட்கறப்ப அதெல்லாம் அவர் சரியான முறையில சமர்ப்பிக்கல. அது மட்டும் இல்லாம மகஜர் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அதாவது இதெல்லாம் நாங்க வந்து கொடுத்துருக்கேன், வீடியோ எல்லாம் நான் சமர்ப்பிச்சிருக்கேன், எனக்கு கிட்ட இருந்த அனைத்து வீடியோவும் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன்னு ஒரு கையெழுத்து போட்டு தரணும். அந்த அடிப்படையில கையெழுத்து போட்டுட்டு இப்போ நான் இருக்குன்னா என் நம்பர் தான் போடணும், நான் உங்க நம்பரையோ அல்லது உங்க சார்ந்த ஒரு நம்பரையோ நான் போட்டேன்னா அது ஃப்ராட் தனம். ஸோ அவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் இதெல்லாம் சமர்ப்பிக்கிறேன்னு கையெழுத்து போட்டுட்டு ஒரு வக்கீல் நம்பரை, வக்கீல் பேரு, அவரோட நம்பர்லாம் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அந்த அட்ரஸுக்கு தான் போயிருக்காங்க, வக்கீல் விட்டு அட்ரஸ் போயிருக்காங்க. அப்படி இல்லைங்கிறாங்க, ஏன்னா காமராஜபுரம் 3வது தெருவில் இவர் இல்லைங்கிறது தான் தகவலா இருக்கு. ஸோ இது வந்து திட்டமிட்ட ஒரு செயலா, அந்த ஹார்ட் டிஸ்க் என்ன இருக்கு, அதுல என்ன இருக்கு, அதை ஏன் மறைக்கிறாங்க, அல்லது போலீஸுக்கு பயந்துகிட்டு இவராக ஒளிஞ்சுக்கிறாரா, அப்படி இப்பதான் எல்லாம் வெளில வந்துட்டாங்களே, இவர் ஏன் இன்னும் தலைமறைவா இருக்கணும்? அப்போ ஆதவர்ஜனாவின் ஏற்பாட்டின் பேர்ல இதெல்லாம் நடக்குதா, அல்லது யாருக்குமே தெரியாம இது இயல்பாக நடக்குதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அந்த ஹார்ட் டிஸ்க்ல அப்ப என்ன இருக்கு, அதை ஏன் மறைக்கிறாங்க, அதுக்குடைய பின்னணி என்ன அப்படிங்கறத இனி ஒரு நாட்கள்ல விசாரிக்க போறாங்க. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, சிபிஐ பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து எல்லாம் சிக்கிட்டாங்க, அவ்வளவுதான் மாட்டிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு தப்பு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது இன்னொரு தரப்பு இல்லையா. ஆனா இது ரெண்டுமே கிடையாது. இதுல இது முதற்கட்ட விசாரணை, பிரிலிமினரி விசாரணை தான் போயிட்டு இருக்கு. இதுல டிஇன்னு சொல்லக்கூடிய டீடைல் என்கொயரி இனிமே தான் வரும். அந்த என்கொயரியில தான் முழு தகவலும் தெரிய வரும். அது வந்து இந்த ஜட்ஜ் இருக்காரு இல்லையா, ஜட்ஜ் தலைமையில போட்டுருக்காங்கல்ல, அந்த ஜட்ஜ் வரும்போது தான் இதெல்லாம் விசாரிக்கப்படும். இது வந்து முதற்கட்ட விசாரணை தான் தமிழக அரசு கொடுத்த எஸ்ஐடி அடிப்படையில் பண்றாங்க. இதுல இந்த ராம்குமார் தான் முக்கியமான ஒரு நபரா இருக்காரு. இவரை பிடிச்சா அவர்கிட்ட இருக்கிற ஆதாரங்களை கலெக்ட் பண்ணா கரூர் விவகாரத்தினுடைய முடிவுக்கு வந்துடலாம், நம்ம என்ன நடந்திருக்குங்கிறத பற்றி. அப்போ சிபிஐயோட அதிகாரிகள் மொத்த பார்வையுமே வந்து ராம்குமார் தான் குமிஞ்சிருக்கு. எங்கப்பா அந்த ராம்குமார் அப்படின்னு கேட்டு அந்த அளவுக்கு தீவிரமா தேட ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க சொன்னது எல்லாமே வந்து மிக முக்கியமான தகவல். ஹார்ட் டிஸ்கே வந்து அவர் தான் வச்சிருக்காரு அப்படின்னா, இவ்வளவு பெரிய சாட்சியம் வச்சுட்டு ஒரு தனி நபர் எங்க போயிருப்பாரு அப்படின்ற ஒரு தேடுதல் வேட்டையில இறங்கி இருக்காங்க. ஆபியஸா வந்து விஜயோட இவர் தான் சிபிஐக்கு அதிகமா வேணும். விஜய்க்கு இப்போ போல இன்னைக்கு போய் சமன் கொடுத்ததா தெரியல இன்னைக்கு விஜய்கிட்ட. இருந்தாலும் ராம்குமாரை நோக்கி அனைத்து பார்வையும் திரும்பி இருக்கிற சமயத்துல அவர் கூடிய சீக்கிரம் பிடிபடுவாரா, பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி விசாரணையில என்ன மாதிரி தகவல்கள் வெளியில் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். இதுல சிசிடிவி வந்து அது கேட்டிருக்காரு அப்படின்னு நிர்மல்குமார் சொல்றாரு. ஆனா அதுலதான் அந்த சிக்கலே இருக்கு. இவர் இப்படி சொல்றாரு, ஆனா களத்துல வேற ஒண்ணா இருக்கு சம்பவம். அங்க அந்த சிசிடிவிக்காக இவ்வளவு பெரிய போராட்டம் ட்ரேஸ் எல்லாம் நடக்குது, இவர் ஹைட் அவுட் ஆயிடுறாரு. இதெல்லாம் தான் ஒரு இன்னமும் புரிபடாத புதிரா இருக்கு இந்த விஷயத்துல. இப்போ நிர்மல்குமார் சொல்றது ஏத்துக்கலாமா, இல்ல ஆதவர்ஜுனா சொல்படி அவர் வந்து ராம்குமார் தலைமறைவா இருக்காரா? அப்ப நிர்மல்குமாருக்கும் ஆதவர்ஜுனாவுக்குமே சரி நீக்குவேஷன் இல்லையா? ஆதவர்ஜுனாவை போட்டு உடனே ராம்குமார் தலைமறைவா இருக்காரா, அல்லது விஜய்க்கு எதிராக இதெல்லாம் காய் நகர்த்தப்படுதா, அல்லது விஜய்க்கு தெரிந்தேதான் அதெல்லாம் செய்யப்படுதுன்னா ராம்குமார் யாரு, அவர்கிட்ட இருந்த ஹார்ட் டிஸ்க்ல எங்க இருக்கு, அந்த டீடைல் என்ன அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இன்னொரு பக்கம் அதே அரசியல் களத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு தொடர்ந்து பல சிக்கல்கள் இருந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தீவிரமா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கே கூட இந்த கோயம்புத்தூர்ல கொடூரமான நிகழ்வு நடந்தது இல்லையா, அதை நோக்கி நிச்சயமா அந்த பாலியல் வன்கொடுமை வழக்குல யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதான் மக்களோட ஒரு எண்ணமா இருக்கு.
இது தொடர்ந்து திமுகவுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகமா இந்த மாதிரி திமுக ஆட்சியில் அதிகமா ஏற்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து எடப்பாடி பழனிசாமியிலிருந்து பாஜகவினர் தொடர்ந்து இங்க பிரச்சாரத்தை முன் வச்சாலும் அதிமுகக்குள்ளேயே வந்து அந்த அரசியல் புகைச்சல், அந்த அரசியல் மோதல் என்பது தொடர்ந்து வெளிப்பட்டுட்டே இருக்கு. செங்கோட்டையனை தொடர்ந்து பல அதிமுக தலைவர்கள் கட்சியிலிருந்து வெளியே வருவாங்க அப்படின்ற ஒரு திரிய வந்து தினகரன் கொளுத்தி போட்டிருக்காரு. அதை பார்க்கும்போது செல்லூர் ராஜுவே கூட எனக்கும் வருத்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா அது வரக்கூடிய நாட்கள்ல எப்படி வந்து கட்சிக்குள்ள பெரிய ஒரு புயல் ஏற்படுத்த போகுது அப்படின்றத பார்க்கணும். செல்லூர் ராஜுக்கு வருத்தம் இருக்குன்னு அவர் சொல்லவே வேண்டாம், அது பாக்குற எல்லாருக்குமே தெரியும். 2-3 முறை எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் பொதுவெளியில என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, அதுல யாரு அவமதிப்புக்கு உள்ளானாங்க அப்படிங்கிற விஷயம், அந்த சால்வை எடுத்து ஒரு மூஞ்சில் அடிச்சதா இருக்கட்டும், கார்ல பின்னாடி வாங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், ஒரு மூத்த அமைச்சர் கொடுக்கக்கூடிய எந்த மரியாதையும் எடப்பாடி பழனிசாமி தரல அப்படிங்கிற விமர்சனம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ செங்கோட்டையன் நீக்கப்பட்ட விவகாரத்துல ஒரு பேட்டி தராரு. அந்த பேட்டியில என்ன சொல்றாருன்னா, எனக்கு தான் மன வருத்தம் இருக்கும், அதெல்லாம் தலைமையோட பேசி தீர்த்துக்க வேண்டியதுதான், இதெல்லாம் ஒரு விஷயமானு போயிட்டாரு. ஆனாலும் செய்தியாளர் விடாம கேட்கிறாரு, அப்படின்னா உங்களுக்கு என்ன மன வருத்தம் இருக்கு அப்படின்னு. தம்பி நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லல, நீங்க இதை பாட்டு பிரேக்கிங் நியூஸா ஹெட்லைனா போட்டு போயிடாதீங்க, அதெல்லாம் நான் சொல்லல. மன வருத்தம் இருந்தா அப்படிலாம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி சமாளிச்சிருக்காரு. ஆனாலும் அவருக்கும் இதுல மனஸ்தாபம் இருக்குங்கிறத அவரு வெளிப்படுத்திருக்காரு. இந்த அதிமுக விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ செங்கோட்டையன் நீக்கப்பட்டதுக்கு பின்னாடி அது வந்து எடப்பாடிக்கு தான் பெரிய பின்னடைவு அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. கட்சியினுடைய அனைத்து மூத்த தலைகளையும் ஓரங்கட்டி வைக்கிறது மூலமாக எடப்பாடி வேணா அதிமுகவுக்கு தலைவராக இருக்கலாம், ஆனா தமிழகத்தை ஆளும் தகுதியோட அதிமுக மீண்டும் வருமா அப்படிங்கிற கேள்விதான் எழுந்திருக்கு. ஏன்னா அனைத்து கட்சி தலைவர்களும் கலைஞரா இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு காலகட்டங்களில் அவங்களுக்கு நேரெதிரான தலைவர்களையும் அனுசரிச்சு போனாங்க. அதனாலதான் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அவங்களால எடுக்க முடிஞ்சு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராகவும் இருந்தாங்க. அதை எடப்பாடி செய்ய தவறுகிறார் அப்படிங்கிற விமர்சனம் தான் முன்வைக்கப்படுது. ஆமா, இப்போ ஒரு கொஞ்சம் அந்த ஒரு 4-5 வருடங்களே பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ அதிமுக தலைவர்கள் வந்து எடப்பாடி நீக்கி இருக்காரு. குறிப்பா அந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், தொண்டர்களை நீக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா முக்கியமா வந்து அந்த மூத்த நிர்வாகிகள், கட்சியோட முகமா பல பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து உடனடியாக எடப்பாடி பழனிசாமி டக்கு நீக்கிறது என்பது கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய எதிர்ப்பு ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா தொண்டர்களே இதுல எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அல்லது வினோதமா தெரிஞ்சு அப்படின்னா, இவர் செய்தியாளர் சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் இருந்தபடி, யாரோட செம்மலையோட உட்காந்துட்டு செய்தியாளர் பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. அப்போ சொல்றாரு, ஓபிஎஸ் வந்து கட்சிக்கு எதிரான செயல்பட்டாரு, எங்க ஆட்சியை கவிழ்க்கிறது எம்எல்ஏவோட ஓட்டு போட்டாரு அப்படிங்கிறாரு. அதாவது எடப்பாடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்துல வாக்களிச்சாரு, ஆட்சியை கவிழ்க்கிறதான அனைத்து வேலைகளும் செஞ்சாருன்னாரு. அதுல ஓட்டு போட்டவர் செம்மலை தான், அதுலயும் ஒருத்தர் தான் அவர் செம்மலை. ஆனா அவரை வச்சுக்கிட்டு இது இப்படி பேசுறது எப்படி எடுத்துக்க முடியும் தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. உங்களை சொல்லல திரு செம்மலை அவர்களே, நான் ஓபிஎஸ் மட்டும் சொல்றேன். ஏன்னா அந்த காலகட்டத்துல ஓபிஎஸ் கூட தான் செம்மலை இணைந்து பயன்பட்டாரு. அப்புறம் கேபி முனுசாமி போன்றவர்களும் அவர் கூட தான் இருந்தாங்க. சோ அப்போ இவர் கூட வந்துட்டு அவங்க பிடிதர் ஆயிடுவாங்க, அந்த போயிட்டா எதிரி ஆயிடுவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் அதுலயே இருக்கு. ஆமா, இப்போ நம்ம வீடியோவோட கடைசி பகுதி வினோத செய்தி, இப்படி எல்லாம் ஒருத்தர் நடக்கும் அப்படின்ட்டு. இப்போ பொதுவாகவே நம்ம மொபைலுக்கு வந்து ஒரு தெரியாத நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு என்ன பண்ணுவோம், நம்ம உன்னை ஃபர்ஸ்ட் எடுத்து யாருன்னு கேட்போம், இல்லை அப்படின்னா கட் பண்ணிட்டே வந்திருப்போம். ஆனா அதுதான் வந்து ஒரு நபருக்கு ஒரு பெரிய கெட்ட செய்தியா முடிஞ்சிருக்கு, ஒரு துயரமா முடிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி தொடர்ந்து அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துகிட்டே இருந்திருக்கு, 1 நாள் 2 நாள் கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்கும் வந்துருக்கு நினைக்கிறேன். இவரு தொடர்ந்து கட் பண்ணிட்டே இருந்திருக்காரு, எடுத்து கூட பேசல போல, மெசேஜ் எதுவும் பண்ணல போல, கட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. கடைசியில தான் அந்த நம்பர் யார் நம்பர் நமக்கு தொடர்ந்து கால் பண்றாங்களே, சம்பந்தம் இல்லாத தொடர்ந்து நம்மளுக்கே கால் வருதுன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் எடுத்துட்டு போயிட்டு ட்ரூ காலர்ல போட்டிருக்காரு போல. அப்போதான் தெரியுது இது நம்பர் வந்து அமேசான் கம்பெனி நம்பரு, நமக்கு வேலை கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, கால் பண்ணி வேலை வாய்ப்புக்காக கால் பண்ணி கேட்கறதுக்காக இது பண்ணிருக்காங்க. நம்ம தான் தெரியாம 1 மாசமா நம்பரை கட் பண்ணிட்டே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தெரிஞ்சிருக்க. இது முதல் நாளே பண்ணிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அப்புறம் டக்குன்னு அந்த நம்பருக்கு போன் பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறாரு, அந்த பக்கம் எடுக்கவே இல்லை. 1 மாசமா காத்துட்டு இருப்போம் நாங்க. விஜய் சேதுபதி படத்துல பசுபதி கட் பண்ணி வைப்பாரு, அது மாதிரி ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. 1 மாசம் கழிச்சு கேட்டிருக்காரு போல கம்பெனில வேலைக்கு, இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணல. அவங்க 1 மாசமா காத்திருப்பாங்க. அவங்களாச்சும் ஒரு மெசேஜ் பண்ணிருக்கலாம், ஒரு இமெயில் போட்டிருக்கலாம், போன் மூலமா தான் சொல்லுவேன்னா அது எப்படி? ஆமா, யூசுவலா வந்து ஹெச்ஆர் எல்லாம் மெயில்ல தான் ரிப்ளை பண்ணுவாங்க. இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இவரும் தொடர்ந்து கால் எடுக்காம டினை பண்ணதுக்கு அப்புறம் வடபோச்சை குமார் அது மாதிரிதான் பார்க்கலாம். அழகு, இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி, தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.